Hello all. Now we are going to see about introduction to software testing, then its objective and its principles. Okay. Before going to this, we must know what is testing, right? What is the need for the testing, especially in the software? Okay. So you people have read a software engineering paper, I guess. So in software engineering paper, we have studied so many phases. Okay, like we'll collect a requirement from the user, then we'll plan it, then we'll code, implement. Okay, like that. So what is the need for requirement collection? In the sense, the expected, that is user expected requirement that must be fulfilled at the end part. ஓகேவா ஸோ நம்ம ரெக்குயர்மெண்ட் யூசர் கிட்டேருந்து வாங்குகிறோம் இல்லையா ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை அட் லாஸ்ட் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணக்குள்ளே வந்து நம்ம வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் யூசருக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகுதா இல்லையான்றது வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா ஈச் ஃபேஸஸில் வந்து நம்ம டெஸ்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ ஏதாவது எரர் இருக்கா பக்ஸ் இருக்கா ஸோ அவங்க கொடுத்த ரெக்குயர்மெண்ட் வந்து வெதர் வி ஆர் மேட்சிங் இட் நாட் மேட்சிங் இட் இது எல்லாமே வந்து ஆஃபன் வந்து நம்ம செக் பண்ணக்குள்ளே தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுறோனாலே அந்த இடத்துல டெஸ்டிங்கிறது வந்து அக்கறாது டெஸ்டிங் இன் த சென்ஸ் வாட் will be giving some kind of input and will get a output, right? அந்த அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் இருக்கா அப்படின்றது வந்து will match it. ஓகேவா ஸோ இதுதான் வந்து டெஸ்டிங் ஸோ அதே மாதிரி டெஸ்டிங் வந்து ஆஸ் ஏர்லியாக பெர்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளால் வந்து அதோட காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆக முடியும் அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லாமல் பார்த்துக்க முடியும் புரியுதா ஸோ பிகாஸ் நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணோன்னே நம்ம வந்து டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா டோட்டலாக எவ்ரி திங் ஹேவ் டு சேஞ்ச் இட் ஓகேவா எவ்வளோ லூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் எவ்வளோ கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஈச் ஃபேஸஸ் ஈச் மாடியூலில் வந்து நம்ம டெஸ்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோன்னா அதுலேயே நம்ம வந்து லூப்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே அக்கார்டிங் டு த சேஞ்சஸ் மாற்றினோன்னா ஸோ நம்மளுக்கு காஸ்ட்டு டைம் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேவா ஸோ அதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் டு செக் வெதர் நம்ம ஆக்சுவல் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து மேட்சஸ் வித் தி எக்ஸ்பெக்டட் ரெக்குயர்மெண்ட் தட் வி காட் ஃப்ரம் தி கஸ்டமர் ஆர் தி யூசர் ஓகேவா ஸோ அதுதான் அதே மாதிரி டிஃபெக்ட் ஃப்ரீ எரர் ஃப்ரீ பக் ஃப்ரீ ப்ராடக்டாக வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து டெலிவர் பண்ணும் ஓகேவா அதை டெப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் வரும் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் ரைட்டா நெக்ஸ்ட் இட் இன்வால்வ்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் ஆர் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் யூஸிங் மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டட் டூல்ஸ் ஓகேவா ஸோ நம்ம மேனுவல் ரைட்டா ஸோ ஓகே கோடிங் பேப்பர் ஒரு மாடியூல்னால் அந்த மாடியூலோட கோடிங் பேப்பர் எடுத்தாச்சு இல்லை சிஸ்டமில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம செக் பண்ணோம் ஓகே எரர் இருக்கா ஓகே வந்து மேனுவல் ஸோ ஆட்டோமேட்டட் டூல்ஸ் அப்படின்னா அந்த கோடிங் அந்த செட் ஆஃப் மாடியூலை வந்து அந்த டூல்ஸில் வந்து போட்டுரும் ஸோ டூல்ஸ் என்ன பண்ணும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எங்கே பக் இருக்குது எங்கே எரர் இருக்குது எங்கே டிஃபெக்ட் இருக்குன்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஐடி பீப்பிள் வந்து அவங்களுக்கு ஏற்ற ஆட்டோமேட்டட் டூல்ஸ் அவங்களே டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போது ஐடியில் வந்து எப்படி டெவலப்மெண்ட்டு சைடு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பீப்புள்ஸ் இருக்கிறாங்களோ அது மாதிரி டெஸ்டிங்க்கும் வந்து தனி பீப்புள் இருப்பாங்க அதே மாதிரி QA பீப்புள் இருப்பாங்க குவாலிட்டி அஷூரன்ஸ் ஓகேவா அந்த ப்ராடக்ட்டையோ சாஃப்ட்வேரோட குவாலிட்டியோ அஷூர் பண்ணி கொடுக்கறதுக்காக பீப்புளும் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வில் பி தேர் ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே வந்து செட் ஆஃப் பீப்புள்ஸ் வில் பி தேர் இதே மாதிரி டெஸ்டிங்க்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது ஓகே நிறைய சர்டிஃபைடு கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உங்களுக்கு டெவலப்மெண்ட் சைடு வந்து யூ ஆர் நாட் வெல் அவேர் அப்படின்னாலும் யூ கேன் கோ டு தி டெஸ்டிங் சைடு நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் பக் டிஃபெக்ட்லாம் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா யூ கேன் கோ தட் சைட் ஓகேவா ஸோ டூல்ஸ் பார்த்தோன்னா மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டட் இது ரெண்டு யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எரர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேவா ஸோ பர்பஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்னென்னா ஸோ ஐடென்டிஃபை தி எரர் கேப்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ரெக்குயர்மெண்ட் யூசர் கொடுத்த ரெக்குயர்மெண்ட்டை நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கோமா இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணுறது தான் ஓகேவா ஸோ சம் பீப்புள் வில் சே சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டெஃபினிஷன் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்காக சொல்லுவாங்க ஸோ ஒயிட் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து டூ மெயின் டெஸ்டிங் விச் இன்வால்வ் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கான்செப்ட் ஸோ ஃபர்தர் யூனிட் படிக்கக்குள்ளே நம்மளுக்கு ஒயிட் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் வரும் ஓகேவா ஸோ இதில் ஒயிட் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ்லேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் வந்து அவுட்டர் இது மட்டும் ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி அவுட்டர் சைடில் வந்து செக் பண்ணுறது வந்து ஒயிட் பாக்ஸ் வரும் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து இன்னர் எல்லா கண்டிஷனும் செக் பண்ணுறது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்ஸில் வரும் ஓகேவா
ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மீன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்டர் டெஸ்ட், அதான் ஏயூடின்னு சொல்லலாம். ஓகே, then software testing introduce testing software to the audience and justify the importance of the software testing. Software testing is very 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 important. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுறோன்னா கஸ்டமர்கிட்ட குட் நேம் வாங்கணும். அப்போ தான் வந்து ஃபர்தராக நிறைய ப்ராடக்ட் வரும். ஸோ நம்ம பக்கோடு கொடுத்தோன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு டெலிவரியாக இருக்காது, டெப்ளாய்மெண்ட்டாக இருக்காது. ஸோ அப்போது நம்ம டெஸ்டிங்கில் தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ it has main focus. Okay, it has all the importance. Okay, then yeah, what is the need of testing? ஏன் நம்ம டெஸ்டிங் பண்ணோம்? இப்போ நம்ம பார்த்தோம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பக் இருக்கக்கூடாது, எரர் டிஃபெக்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அதனால் பண்ணுறோன்றது. இது நார்மலாக இப்போ நாம் பண்ணுற ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் யாரும் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ பக்ஸ் இருந்தாலோ அதே மாதிரி வந்து யாரும் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து கேப்சர் பண்ண போகிறதும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுவே வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ் அவங்களாம் வந்து வச்சுருக்க ப்ராடக்ட்டு அதுக்கு கோடிங் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் இப் சப்போஸ் எனி எரர்ஸ் அக்கர் ஆயிடுச்சுன்னா லாஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ மெனி டாலர்ஸில் வந்து லாஸ் வந்து அக்கர் ஆகும், ஒரு ஸ்மால் ஃபால்ட்டை வந்து இருந்தாலும். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சம் 3 4 5 6 7 10. ஓகேவா? ஸோ 10 ரீசன் இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ் எனி ஆஃப் திஸ். ஓகே, ஒரு 5 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு யூ கேன் ரைட் இட். ஓகே, டிஃப்ரெண்ட் பிளேசஸில் அந்த மாதிரி பக்ஸ் அக்கர் ஆனதுனால அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்றது இந்த இதில் இருக்கும். வாட் இஸ் தி நீட் ஆஃப் டெஸ்டிங் கான்செப்டில் இருக்கும். ஓகே ஓகே இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஏப்ரல் 2015 Bloomberg terminal in London crashed due to the software glitch affected more than 3 lakh traders on financial market. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் கிராஷ் ஆனதுனால அஃபெக்ட் ஆகிருக்காங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் இட்செல்ஃப் ஃபோர்ஸ்டு டு போஸ்ட்போன் the £3 billion debit to for sale. ஓகே, அது அவங்களுக்கு ஒரு லாஸ். நெக்ஸ்ட்டு நிசான் கார் வந்து பார்த்திங்கன்னா ரீகால்டு ஒரு 1 million காரை வந்து மார்க்கெட்டில் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு? அந்த ஏர் பேக் இருக்கு இல்லையா, காரில் வந்து ஏர் பேக் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, ஆக்சிடென்ட் அக்கர் ஆச்சுன்னா இட் வில் கம். ஸோ அதோட சென்சார் வந்து கிராஷ்டு. ஓகே, சாஃப்ட்வேர் எல்லாமே சாஃப்ட்வேரில் தான் ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ அது கிராஷ் ஆனதுனால 1 million கார் வந்து மார்க்கெட்டில் வந்து ரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க அந்த சாஃப்ட்வேர் கிராஷ் ஆனதுனால. ஓகேவா? இதே மாதிரி ஸ்டார்பக்ஸு, அமேசான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்டில் கூட அந்த மாதிரி நிறைய அக்கர் ஆகும், ஏர்லைன்ஸில் அக்கர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெனி பிளேசஸில் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸில் பேங்க்கில் வந்து நிறைய அக்கர், பேங்க்கஸ் மெயினாக சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகும் இல்லையா. எல்லாமே அக்கௌண்ட் கிரெடிட் டெபிட் எல்லாமே வந்து அதில் தான் வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லலாம் வந்து சாஃப்ட்வேர் கிராஷ் ஆனால் டியூ டு பக்ஸ் ஆர் எரர் ஆர் டிஃபெக்ட் டெஃபினெட்லி இட் லீட்ஸ் டு தி மச் லாஸ். ஓகேவா? ஸோ அதனால் we must be very 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 aware, okay, while creating a software, right? So you can choose some 5 and write. Okay, here what is the need of testing. Next, benefits. ஓகே, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். ஆஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி, நம்ம ஏர்லியாக பார்க்கறதுனால நம்ம காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபைனலாக பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா 1 million காரை வந்து அவங்க ரிட்டன் எடுத்திருக்காங்க. அவங்க ப்ராப்பராக அவங்க சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணாமல் பண்ணதுனால 1 million. அப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஆல்ரெடி சாஃப்ட்வேரை வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியோ டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடியோ செக் பண்ணியிருந்தாங்கன்னா so it will reduce it gradually get reduced, right? So cost effective. Next is security. It is most vulnerable and sensitive benefit of software testing. ஓகேவா? ஸோ பீப்புள் வந்து எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்டட் ப்ராடக்ட்டுக்காக தான் எதிர்பார்ப்பாங்க, ரைட்டு? ஸோ நம்ம அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணதுனால நிறைய பக்ஸ் எல்லாம் போகிறதுனால நம்ம வந்து செக்யூரான ப்ராடக்டாக வந்து நம்ம டெலிவர் பண்ண முடியும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்டை வந்து சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் வந்து என்ஷூர் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுனால கஸ்டமர் கிட்ட வந்து குட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து we can get it. Okay. Next, testing in software engineering. So as per ANSI or IEEE, so testing in software engineering process of evaluating the software, evaluate பண்றாங்க. So whether we are meeting the requirement which we have got from the customer.
ஓகேவா. நெக்ஸ்ட் டெஸ்டிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் எவாலுவேட்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஓகே, எல்லா ஃபீச்சர்ஸும் செக் பண்ணுவாங்க ஃபார் ரெக்குவயர்மெண்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி மிஸ்ஸிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ, பக்ஸ் இருக்கோ, எரர், செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி கம்மியாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, த்ரூபுட் கம்மியாக இருக்குன்னா தே வில் அட்ஜஸ்ட் இட் ஓவர். ஓகே, ஸோ நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பார்த்தோன்னா மெயினாக 3 கேட்டகரியில் வந்துடும். ஓகே, ஃபங்க்ஷனலில் வந்துடும், நான் ஃபங்க்ஷனலில் வந்துடும், மெயின்டெனன்ஸில் வந்துடும். ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கோடிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். சொன்னாலே மாடியூல் 1 மாடியூல் 2 அந்த மாதிரி தானே இருக்கும். நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கன்னா மாடியூலை டிவைட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ மாடியூல் 1ல் ஒரு யூனிட் டெஸ்ட், மாடியூல் 2ல் இன்னொரு யூனிட் டெஸ்ட், செப்பரேட்டாக பண்ணுவாங்க. ஒரு 4 மாடியூல் இருக்குது. ஓகே, ஒரு 4 யூனிட் டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அகெயின் அந்த 4 யூனிட்டையும் வந்து கம்பைன் பண்ணி இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கக்குள்ளேயே வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் வரும். இதில் இருக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் வி ஹாவ் எனாமரஸ் நம்பர் ஆஃப் டெஸ்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஸோ ஒன்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட், அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவோம், என்டியூரன்ஸு, லோடு, வால்யூம், ஸ்கேலபிலிட்டி, யூசபிலிட்டி. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃபங்க்ஷனல். மெயின்டெனன்ஸ்னால் ஒன்ஸ் வி ஹவ் டெப்ளாய்டு, யூசர்கிட்ட கொடுத்தாச்சு, கொடுத்துட்டா அதோட போதுமா, நெவர். அந்த நம்ம கொடுத்தாலும் அந்த ப்ராடக்டோட ஒரு சாஃப்ட்வேரையும் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். வை நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணணும்னா அகெயின் கஸ்டமர் வில் கம். ஓகே, எனக்கு இதை மாற்றி கொடுங்க, இதை வந்து இப்படி வரலாம், சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் தான் நம்ம அப்டேட் பண்ணி அகெயின் ஒரு காப்பி வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல், மெயின்டெனன்ஸ்னு 3 கேட்டகரி வருது. ஸோ இதில் இங்கே ஒன்லி லிட்டில் அமௌண்ட் ஹேவ் கேம். ஓகேவா. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ வில் சி ஃபர்தர். ஓகே, நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ். Okay, what is the main objective of testing na? First, intent of finding an error. Okay, next, good test case is one that has a high probability of finding and as an the at undiscovered error. Okay, இங்கே டெஸ்ட் கேஸ்னு இருக்குல்லம்மா, டெஸ்ட் கேஸ் இஸ் நத்திங் பட் நம்ம எரர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு செட் ஆஃப் கேஸ் எழுதுவோம். ஓகேவா, கோடிங் மாதிரி லைக் எழுதுவோம். ஓகேவா, அதான் டெஸ்ட் கேஸ். டெஸ்ட் கேஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபைண்டிங் தி எரரோட ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. டெஸ்ட்டு கேஸுக்கே ரைட் பண்ணுறதுக்குன்னே செப்பரேட் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில். ஓகே, செப்பரேட் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அதுக்கு. ஓகே, can also check it over. Then third, successful test is one that uncovers as an as yet undiscovered error. யாராலையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத, ஏன் ஆட்டோமேட்டிக் டூலாலேயே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத எரர்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் கேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், testing should systematically uncover different classes of errors in a minimum amount of time. Maximum amount of errors வந்து minimum amount of effort and time யூஸ் பண்ணி அவங்க வந்து கொடுக்கணும். ஓகே, minimum time and effort but maximum amount of undiscovered errors they has to give. Okay, secondary benefit of testing is that it demonstrates that the software appears to be working as stated in the specification. Yeah, ஸோ நம்ம என்ன தான் டெஸ்ட் அப்ளை பண்ணாலும் சம் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் அதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சிஸ்டம் ஒர்க் ஆகிறது எப்படி ஆகணும், ஆஸ் பர் ரெக்குவயர்மெண்ட், ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரியே தான் ஒர்க் ஆகணும். we should not get changed. Okay, next, data collected through testing can also provide an indication of the software's reliability and the quality. Okay, so next, principles. what are the principles அப்படின்னு பார்த்தோன்னா, all tests should be traceable to customer requirement. ஓகேவா, ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணியிருக்கா பார்க்கணும். As we have seen, the objective of software testing is to uncover error. It follows the most severe defects. Okay, so are those that causes program to fail or to meet its requirement இருக்கலாம். Okay, next is test should be planned long before. முன்னாடியே வந்து பிளான் பண்ணிடணும். எப்படி நம்ம ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சோடனே பிளானிங் வந்து கோட் பண்ணுறதுக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ பண்ணுறோமோ, ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே பிளானிங்லேயே வந்து டெஸ்டிங்கான பிளானும் வந்து we has to be done. Okay, so test planning can begin as soon as the requirement model complete ஆனோடனே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிளானிங் வந்து நம்ம கோடுக்கு தான் பண்ணுவோம், பட் we have to do for the testing also. Okay, next, Pareto principle applies to software testing. Stated simply, the Pareto principle implies that 80% of the all error uncovered during testing will likely be traceable in 20% ஆஃப் ப்ரோக்ராம் காம்பவுண்ட் சொல்கிறாங்க. அதான் வந்து உனக்கு பேரட்டோ பிரின்சிபல். பேரட்டோ பிரின்சிபல் வந்து 2 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது, இந்த தேர்ட் பாயிண்ட். ஓகேவா.
So 80% of the errors undiscovered during testing will likely to be traceable about 20% of the program components they can trace it over. Okay, next, testing should begin in a ஸ்மாலாக அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, யூனிட்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்பைன் பண்ணுறது தான் இன்டகிரேஷன் பார்த்தோம். ஸோ ஷுட் பிகின் இன் அ ஸ்மால் அண்ட் ப்ராக்ரஸ் டுவர்ட் டெஸ்டிங் இன் தி லார்ஜ். ஓகே, last one, exhaustive testing is not possible. The number of path permutation for even a moderately sized program is especially large. For this reason, it is impossible to execute every combination of paths during testing. So exhaustive testing வந்து not possible, ஏன்னா because number of paths will be high. ஓகேவா, ஸோ அதனால் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங்காக பண்ண முடியாது. ஸோ அதோட லாஜிக்கும் சேஞ்ச் ஆகிடுன்றதுனால ஸ்மாலாக வந்து தான் கம்பைன் பண்ணி இன்டெகிரேட்டடாக கம்பைன் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். So today we have seen definition of software testing, why we need of testing. So some 10 points you can choose any 5. Benefit, then types of software testing, objective and its principles. Okay, so copy down the notes. If you have any doubt, please kindly ask me. Okay, thank you.